உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான 3 சந்தேகங்கள், கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் 9789779947. சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற மே 30, 31 ரொம்ப முக்கியமான 2 நாட்கள் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கான கிளாஸ் நடக்க இருக்கு. இதில் யார் யார் கலந்துக்கணும், அதற்கான ஜாதக அமைப்பு என்ன, அதற்கான பலன்கள் எப்படி நமக்கு கிடைக்க போகுதுன்னு குருஜி கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. குருஜி, இந்த பிரம்மஹத்தி தோஷம் கிளாஸ் நிறைய பேர் ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, எங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. பொதுவாக யார் யார் இதில் கலந்து கொள்ளலாம், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதற்கான ஒரு விடை? முதல் விஷயமா, பிரம்மஹத்தி அப்படின்றது ஒரு வீட்டில் குரு பகவானுடைய அருள் இல்லாமல் இருக்கிறது பேர் தான் பிரம்மஹத்தி தோஷம். இப்போ நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருப்பவர்கள் இந்த வகுப்பில் கட்டாயம் இணைந்து கொண்டு எந்த விதமான ஜோதிட ஆலோசனைகளும் இல்லாமல் நான் சொல்வதை மட்டுமே செயல்படுத்தி அந்த தோஷத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். இதில் மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் தெய்வ வழிபாடு முடிவுக்கு பின் சண்டை இருக்கிறது என்றால் உங்களுக்கு பிரம்மஹத்தி இருக்கிறது என்று பொருள். இவர்கள் கட்டாயமாக இந்த வகுப்பை அட்டன் பண்ணணும். இரண்டாவது விஷயம், கணவன் மனைவி உறவுக்கிடையே 3வது நபருடைய குறுக்கீடு, அதாவது தகாத உறவில் இருக்கக்கூடிய நிலையால் தெய்வ வழிபாட்டின் மீது வெறுப்பு ஏற்பட்டு வாழ்க்கையில் பிரிந்திருப்பவர்கள் தீர்வு வேண்டும் என்றால் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். 3வது, ஆட்டிசம் என்று சொல்லக்கூடிய இந்த மூளை தொடர்புடைய பாதிப்பு இருப்பவர்கள், அதை வாரிசுகளாக பெற்றிருப்பவர்கள் இந்த வகுப்பில் கட்டாயம் இணைந்து கொள்ளலாம். அதே போல 4வது விஷயம், யாருடைய வீட்டில் மூத்த வாரிசினுடைய திருமண வாழ்க்கை காரணம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு எந்த தவறுமே செய்யாம திருமண வாழ்க்கை, ஒரு நல்ல மனிதரை திருமணம் செய்ய முடியல, சந்தேக உணர்வு, குடிப்பழக்கம், இது போன்ற தொல்லைகள் இருந்து திருமண வாழ்க்கை தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்றவங்க இந்த வகுப்புல கட்டாயமா இணைஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பிரம்மஹத்தியினுடைய அறிகுறி. 3வது, அடிக்கடி ஒரு வீட்டில் குழந்தைகள் கூர்மையான ஆயுதங்களினால் ரத்தம் சிந்துதல், கை வெட்டிக்கிறது, குத்துறது, அடிக்கடி விழுந்து அடிபடுறது, இது எல்லாம் இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பவர்கள், குழந்தைகளை பெற்றவர்கள் இணைந்து கொள்ளலாம். இதுவும் பிரம்மஹத்தியின் அடையாளம் தான். 5வது விஷயம், ஆலயம் செல்லும் பொழுது நமக்கே தெரியாம கோபம் அதிகமா வரும், நமக்கே தெரியாம சண்டை அதிகமா வரும். ஆலயம் செல்லும் போது நம்ம நிறைய விபத்துகளை பார்த்துட்டு போவோம். இந்த மாதிரியான அமைப்பு இருப்பவர்கள் கண்டிப்பா இந்த வகுப்புல இணையணும். யாருக்கெல்லாம் மரணம் சார்ந்த சந்தேகம், பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற தொந்தரவு இருக்குது, இரவுல தூக்கம் இல்லை, யாரோ ஏதோ பண்ணியிருக்கிற மாதிரியான பயம் இருக்கு என்று நினைப்பவர்கள் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக, நான் தெய்வ வழிபாடு கோவில் சுப விசேஷங்களுக்குன்னு போயிட்டு வந்தனாலே 2 நாள் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறேன், அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, ஆனா மருத்துவரை போய் கேட்டா எனக்கு தீர்வு இல்லைன்னு சொல்றவங்க இந்த வகுப்புல இணைஞ்சிக்கலாம். டீடோட்டலா இருந்து எந்த பாதிப்புமே இல்லாம திடீர்னு கேன்சர் வீட்டில் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த வகுப்புல இணைஞ்சிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே குரு கெட்டிருப்பதினுடைய அடையாளங்கள். அதே போல பாத்தீங்கன்னா, குழந்தைகளால் சொத்து பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், குழந்தைகளாலேயே தாய் தந்தையர்களுக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்கும். தாய் தந்தையரை தாக்குறது, தாக்க முற்படுறது, பேச்சு கேட்காம இருக்கிறது, தெய்வ பக்தி, அதாவது உதாரணமா மனைவி பக்தியோட இருப்பாங்க, கணவர் இருக்க மாட்டார், குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கவங்க இந்த வகுப்புல கட்டாயம் இணையணும். காரணம் என்னன்னா, இது எல்லாமே பிரம்மஹத்தியினுடைய மிக முக்கியமான ஷெட்யூல். அதுக்கு அடுத்தபடியா, யாரெல்லாம் வீட்டுல தலைச்சன் குழந்தை, இறந்த விலங்குகள், இதை எல்லாமே புதைத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி யாரு எல்லாம் வீட்டில் பாத்தீங்கன்னா விருந்தினர் வருகை சுத்தமா இல்லை, கரு கலைத்தல் அப்படின்றத நான் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன், அந்த கருக்கலைத்தல் நிகழ்வு அப்படின்றது பிரம்மஹத்தியினுடைய விளைவு தான். அந்த விளைவு இருந்து என்னால தீர்வு பார்க்க முடியல, எவ்வளவு மருந்து எடுத்துக்கிட்டாலும் என் நோய் சரியாகல, குடும்பத்துல மன நிம்மதி இல்லை
அப்படின்றவங்க இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். இதெல்லாம் பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய அடையாளங்கள். இத்தனை பட்டியல்ல இருக்கவங்க கண்டிப்பா இந்த மே மாதம் இறுதியில நடக்கிறத இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா, இது தோஷம் எப்படி உருவாகிறது, அதற்குரிய காரண கிரகம் என்ன, அதற்குரிய அறிகுறிகள் என்ன, அதிலிருந்து எப்படி வெளியே வரணும், ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்காரர்களுக்கும் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கக்கூடிய இடம் எது என்பதை பற்றின 2 நாள் 1 மணி நேர வகுப்பு. ஒரு நாளைக்கு 1 மணி நேர வகுப்பு. ரொம்ப அற்புதமான வகுப்பு. என்னுடைய குருஜி இப்ப நீங்க சொன்ன பாத்தீங்கன்னா, இப்ப நான் யோசிக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த பீப்பிள்க்கு எல்லா பிரச்சனையும் இருக்கிறதுக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லையா? இருக்கிறது. அதாவது இது நம்ம இந்த பிரச்சனை நான் சொன்ன வீடுகள்லமா தெய்வ வழிபாட்டால் தீர்வெடுக்க முடியாத மனநிலையில இருப்பாங்க. இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே உள்ளவர்களுக்கு இவங்க எல்லாரும் தான் எல்லா ஜோதிடரையுமே பார்க்கறது. இவங்க கண்டிப்பாங்க. இந்த பிரச்சனை இருப்பவர்கள் தான் எந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணியும் வெற்றி அடையாதவர்கள். இந்த பிரச்சனை இருப்பவர்கள் தான் வாழ்க்கையில தற்கொலையினுடைய விளிம்பிக்கே போய் மரணத்தை வந்து பார்த்துட்டு வந்தவங்க. எல்லாம் இந்த இதுதான். முக்கியமா தென்மேற்கு மனை, தென்மேற்குல வாஸ்து பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது 100% நடக்கும். ம். அது எல்லாத்தையுமே ஏன், எதற்கு, எப்படின்னு இந்த ஆணிவேரோட சொல்லக்கூடிய அற்புதமான வகுப்பு. என்னுடைய வாஸ்து வகுப்பு, என்னுடைய பல வகுப்புகள் எல்லாம் அட்டன் பண்ண முடியாதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதை வந்து ஒரு தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு இளநீரா இந்த வகுப்பை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஸோ அனைவருமே இந்த நாளை தவற விட வேண்டாம். இனி சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் மாசத்துக்கு ஒரு வகுப்பு தான். அது மக்களுக்கு போய் சேர்ற வகுப்பா இருக்கணும், எளிமையான வகுப்பாகவும் இருக்கணும். நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதற்கான கட்டணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குருஜி. இதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இந்த பதிவே எதுக்குன்னா, பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் அந்த கடைசி நொடி கூட அவங்க கிட்ட இது போய் சேரும் பொழுது அவங்க வாழ்க்கையில மாற்றம் தரணும் அப்படிங்கிறது. கட்டணம் வந்து பெரிய தொகையெல்லாம் கிடையாதுமா. நம்ம சிவஸ்கந்தா குருகுலம் எப்போதுமே நார்மலா தான் போடும். நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹைன்னு ஆக்சுவலி ஆமா. இப்படி கிடையாது. எல்லா வகுப்புமே எளிமையான கட்டணம் தான். ரூ. 1180. அவ்வளவுதான் அவ்வளவுதான். குருஜி. ரூ. 1180 தான் அந்த கட்டணம். ஸோ தாராளமா பயன்படுத்திக்கலாம். நிறைய ஜோதிடத்தை பற்றின ஒரு புரிதல் இந்த வகுப்பிற்கு வருவதன் மூலம் இருக்கும். பொதுவா மே மாதம் 25 தேதிக்குள்ள இது முழுமை அடைஞ்சிடும். ஏன்னா நம்ம வகுப்புல எப்போதுமே தெரியும், கண்டிப்பா. 1000, 2000 தான் மாணவர்கள். ஜூம்ல அவ்வளவு தூரம் கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால மே மாசம் 25ஆம் தேதிக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு யார் சேர்ந்தாலும் ஒருவேளை அந்த ரெக்கார்டு வழங்குமே தவிர வகுப்புல நேரடியா நம்ம ஜூம்ல வீடியோவை பார்த்து இணைய முடியாது. ஏன்னா அந்த வீடியோவை கட் பண்ணி அதை ஒரு ஃபைலா போட்டு சென்ட் பண்றது அதற்கு ஒரு பணிச்சுமை. அதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை. அதனால என்ன பொறுத்தளவுல அந்த நேரடியாக கவனிக்கிறதுல இருக்கக்கூடிய நிறைவு ஒரு ரெக்கார்டு கேட்கறதுல இருக்காது. அதனால லேட்டா பார்த்தவங்களுக்கு ரெக்கார்டு வேணா கிடைக்கும். பட் அந்த நேரடியாக இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால அனைவருமே மே மாதம் 25ஆம் தேதிக்குள்ள முன்பதிவை முடித்து விடணும். அருமை குருஜி. நேயர்களே, அரிய வாய்ப்பு. ஏன்னா நம்ம வந்து ஜாதகம் தெரிஞ்சிருக்க வேண்டாம், ஜோதிடத்தை பத்தின ஞானம் வேண்டாம். ஆனா குருஜி சொன்ன இந்த அறிகுறிகள் நிச்சயமா நம்ம எல்லார் வீட்லயும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம். இதற்கு நம்மளே தீர்வு செய்ய முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற ஜாதகங்களையும் நீங்க எடுத்து வச்சு உட்காந்துக்கலாம். அந்த கிளாஸ்ல குருஜி அழகா கிரக இணைவு சொல்வாரு. அதற்கான பரிகாரம் என்ன, அதாவது நீங்களே அந்த கோவில்ல போய் அதை செய்யறது மூலமா உங்களுக்கான என்ன தீர்வுகள் கிடைக்கும், உங்க அடுத்த தலைமுறைன்னு இப்ப பிறந்த குழந்தைக்கு கூட அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான தீர்வுகளை ரொம்ப அழகா குருஜி சொல்றாரு, மிகவும் மிகவும் குறைந்த கட்டணத்தில். அதனால இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். மே 25க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. மே 30, 31 நடக்க இருக்கிற 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சாயங்காலம் குருஜி எல்லாரும், அதாவது வேலைக்கு போறவங்க கூட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு போய் சேரணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு வாழ்க்கையில மாற்றம் பிறக்கும் அப்படிங்கிறதா குருஜியுடைய எண்ணமே. அதனால தான் தேடி தேடி ஆராய்ச்சி செய்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க குருஜி. கண்டிப்பா வந்து நிறைய பேர் சேருவாங்க, பயனடைவாங்க, அவங்களுடைய விதியை அவங்களே மாத்துறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. நன்றி குருஜி. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.